மாப்பிளைய உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா உயிரை காப்பாத்த முடியாது சிஸ்டர். இல்ல இல்ல வேண்டாம். சூரிய மாமாக்கு ஆபரேஷன்ல பண்ணி கண்ணல எடுக்க வேண்டாம். ஆமா, ஆபரேஷன் பண்ணி கண்ணெல்லாம் எடுக்க வேண்டாம். மாறி இன்னைக்கு மூலிகையோட வந்துருவா. மாமாவுக்கும் திரும்ப பார்வை கிடைச்சிரும். கண்ணு வந்துட போகுது சிஸ்டர். தாய் பாசத்துல துடிக்கிறாங்க, நீங்க எல்லாம் யாரு தடுக்கிறதுக்கு? சிஸ்டர் தூக்குங்க சிஸ்டர் மாப்பிளைய. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? என் புள்ள பேச்சு மூச்சு இல்லாம இப்படி மயங்கி கிடக்குறான். மாறி கொல்லி மலையில இருந்து வர வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. 10 வயசுல இருந்து சூர்யாவை வளர்த்து ஆளாக்குனவனா. அந்த பாசம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், இதுகளுக்கு எப்படி தெரியும்? தாரா, கோவப்படாத. சூர்யாவை காப்பாத்த தானே மாறி மூலிகையை கொண்டு வர்றதுக்கு கொல்லிமலைக்கு போயிருக்கா. கண்டிப்பா நம்ம மாறி மூலிகையோட வந்துருவா. ஆமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா எங்களுக்கு இல்லையே. மாப்பிளையோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். மாறி இன்னும் கொஞ்ச நேரத்துல மூலிகையோட வந்துருவா. சூரிய மாமாக்குல ஒண்ணும் ஆகாது, எல்லாம் காப்பாத்திடலாம். என்ன எல்லாரும் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க? சூர்யா நல்லா இருந்தா நானும் உங்க பேச்செல்லாம் கேட்டு நம்பி இருப்பேன். மாறி வரட்டும்னு நான் வெயிட் பண்ணிருப்பேன். என் கண் எதிரில என் புள்ள இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். இப்ப கூட மாறி வருவான்னு காத்துட்டு இருக்க முடியுமா? முடியாது சிஸ்டர், முடியாது. இவ்வளவு கிடக்குறாளுவோ. மாப்பிளை எப்ப மயக்கமானான்னு யாருக்கு தெரியும்? இத்தனை பேர் எழுப்பியும் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானே மாப்பிளை. இப்ப கூட ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போலன்னு வைக்கல, மாப்பிளையோட உயிரை காப்பாத்த முடியாம போனாலும் போயிரு சிஸ்டர். உடனே ஹாஸ்பிடலுக்கு தூக்குங்க மாப்பிளைய. மாறி கண்டிப்பா அற்புத மூலிகையோட வந்து சூர்யா சாரை காப்பாத்திருவா. சூர்யா சாருக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏய், வாய மூடு. நீ என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க? பாண்டி, நீ உடனே ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லு. சரிங்க சிஸ்டர். உடனே சூர்யாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். சரிங்க சிஸ்டர். கொஞ்சம் அவசரப்படாதீங்க அத்தை. மாறி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஏய், நீ என்ன லூசா? ஏற்கனவே டாக்டர் 5 நாள் தான் டைம் கொடுத்திருந்தாரு. அதுல 4 நாள் ஓடி போயிடுச்சு. இப்ப கூட மாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் லாஸ்ட் மினிட்ல என் புள்ளைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் அவன் உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? நீங்க நினைக்கிறது நடக்காது. கண்டிப்பா மாறி மூலிகையோட வந்து சூர்யா சாரை காப்பாத்திடுவா. காப்பாத்திடுவா. உன்னை வாய மூடிக்கிட்டு சும்மா இருன்னு சொன்னேன். பெரியவங்க பேசும்போது குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க. எனக்கு என் புள்ளையோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். பாண்டி, நீ உடனே ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ வர சொல்லு. சரிங்க சிஸ்டர். சீக்கிரம். வேண்டாம், பாருங்க தடுக்குறா. மாறி வீட்ல இல்லாதப்போ மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ணி கண் எடுக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அது ரொம்ப தப்பும் கூட. ஆமா, நான் வளர்த்து ஆளாக்குன என் புள்ள உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இப்படி இருக்கான். இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றியா? என்னால இருக்க முடியாது. ஆம்புலன்ஸ்க்கு நான் போன் பண்றேன். ஏ பாண்டி, போன கூட. நான் பண்றேன். சூர்யாவோட உயிர் முக்கியம்தான், அதே நேரத்துல பார்வையும் முக்கியம் இல்லையா? பார்வை இல்லாம உயிர் வாழ்றதுல இருக்கிற கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். என் மருமக சூர்யாவுக்கு என் நிலைமை வந்துடக்கூடாது. டாக்டர் சொன்ன டைம் நாளைக்கு வரைக்கும் இருக்கு. மாறி கண்டிப்பா மூலிகையோட இப்ப வந்துருவா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு தாரா. பார்வதி, நீ என்ன பேசுற? நீ சூர்யாவோட பார்வைய பத்தி பேசிட்டு இருக்க. நான் என் புள்ளையோட உயிரை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்.
உயிர் முக்கியமா பார்வை முக்கியமா? ரெண்டுமே முக்கியம்தான். மாரி மூலிகையோட திரும்ப வந்து சூரிய மாமாக்கு ஆர்வியை திரும்ப கிடைக்க வச்சு அவரோட உயிரை காப்பாத்திடுவா. ஐயோ, ஆமா, மாரி கண்டிப்பா மாமாவுக்கு பார்வையை வர வச்சு அவரை ஆபத்துல இருந்து காப்பாத்திடுவா. எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க மாமாவுக்கு ஆபரேஷன் பண்ண சம்மதிக்க மாட்டோம். ஆமா, எங்களை தாண்டி நீங்க சூரிய மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியாது. நாங்க கொண்டு போக விட மாட்டோம். நானும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எங்க சம்மதம் இல்லாம யாரும் சூர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியாது. உங்க சம்மதம் எல்லாம் தேவையில்லை. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா? என் புள்ள சூர்யாவோட உயிரை காப்பாத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். எனக்கு என் புள்ளையோட உயிர் முக்கியம். மாரியோட பெர்மிஷன் இல்லாம சூரிய மாமாக்கு எப்படி ஆபரேஷன் பண்ணி கண்ணெடுப்பீங்க? வாய மூடு. மாறி இப்ப வந்தவன். நான் சூர்யாவை 10 வயசுல இருந்து வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். நான் இவனுக்கு அம்மா. எனக்கு இல்லாத உரிமை அந்த மாரிக்கு இருக்கா? அதானே. அப்போ மாரி டாக்டர் கிட்ட ஆபரேஷன் வேண்டாம்னு சொல்லும்போது நீங்க கூட தானே இருந்தீங்க. அப்போ உங்க உரிமையை யூஸ் பண்ணி உங்க மகனுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கலாமே. ஏன் அத பண்ணல? பச்சோத்தி பாயிட்ட பிடிக்குதே. அப்போ நீங்க அமைதியா இருந்துட்டு இப்ப மாரி வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து சூரிய மாமாக்கு ஆபரேஷன் செஞ்சு கண் எடுக்கலாம் ரெண்டு பேரும் திட்ட போட்டுட்டு இருக்கீங்களா? அது நடக்க விட மாட்டேன். இத பார், நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. என் மேல எப்படி வேணாலும் பழிய போட்டுக்கோங்க. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. எனக்கு என் புள்ளையோட உயிர் முக்கியம். அதனால நான் ஆம்புலன்ஸ வர வச்சு என் புள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகத்தான் போறேன். எங்களை தாண்டி நீங்க எப்படி சூரிய மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறீங்க நானும் பாக்குறேன். இத பாருங்க, சூர்யாவுக்கு இருக்கிற ஆபத்து என்னன்னு தெரியாம நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்றீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாரி மூலிகையோட வந்துருவான். அதுக்குள்ள ஹாஸ்பிடல் போகணும்னு நீங்க எதுக்காக இப்படி அவசரப்படுறீங்க? நான் சொன்னா நீங்க எல்லாரும் கேட்க மாட்டீங்க. நான் போன் பண்ணி போலீஸ வர வைக்கிறேன். போலீஸ் வரட்டும். போலீஸ் பாதுகாப்போட நான் என் புள்ளைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ண சொல்றேன். பாண்டி, போன குடு. நான் எடுக்கும் போதெல்லாம் தடுத்தா நீ குடி. சிஸ்டர். இந்தாங்க. பாரு, உன்னால என்ன திட்டுது. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் தாரா பேசுறேன். ஆமா சார், சீக்கிரமா வாங்க. ஓகே மேடம். இப்ப வருவாங்க, அப்புறம் பாத்துக்கிறேன் நானு. சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். பிடிங்க. வாங்க சார், பிடிங்க. ஐயா வாங்க ஐயா. எங்க சிஸ்டர் தான் உங்களுக்கு போன் பண்ணாங்க. மாப்பிள்ளை சாவ கிடக்குறான். வந்து அவனை ஹாஸ்பிடல்ல சேர்க்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் வந்து எப்படியாவது காப்பாத்தணும் என் மாப்பிளைய. வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். மாப்பிள்ளை அங்க படுத்திருக்கிறாரு பாருங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷனுக்கு போன் பண்ணது நான் தான். என் புள்ள பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல இருக்கான். எப்போ இவன் இப்படி மயக்கமானே எனக்கு தெரியல. இவன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கான் சார். ஆபரேஷன் பண்ணாதான் உயிரை காப்பாத்த முடியும். ஆனா இவங்க என் புள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக விட மாட்டேங்கிறாங்க. சார், சூரிய மாமாவை காப்பாத்ததான் மாரி அற்புத மூலிகையை கொண்டு வரதுக்காக கொல்லிமலைக்கு போயிருக்கா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல மூலிகையோட வந்துருவா சார். ஐயா பாருங்க ஐயா, நடக்கிறது 21st செஞ்சுரி. இந்த காலகட்டத்துல கண்ணுல மூலிகையை புளிஞ்சு ஊத்துனா பார்வை வரப்படி இதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுதுங்க. மாப்பிள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு இதுக்கெல்லாம் விட மாட்டேங்குது. நீங்க தான் சார் காப்பாத்தணும். இன்ஸ்பெக்டர் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல மாறி மூலிகையோட வந்து மாமாவை காப்பாத்திருவா சார். எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு சார். அதனாலதான் மாமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வேண்டாம்னு சொல்றோம் சார். என் மக மாறி அவ புருஷனை காப்பாத்த தான் உயிரை பணைய வச்சு மூலிகை எடுத்துட்டு வர்றதுக்கு கொல்லிமலைக்கு போயிருக்கா சார். அவ மூலிகையோட வந்து பார்க்கும்போது ஆபரேஷன் முடிஞ்சு என் மருமகனோட கண்ணை எடுத்துட்டா என் மக மாறிப்பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடும் சார். சார், இவங்க 3 பேரும் அந்த மாரிய பத்தி யோசிக்கிறாங்களே தவிர என் புள்ள உயிரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அஞ்சு நாள்ல ஆபரேஷன் பண்ணலன்னா என் புள்ளையோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இன்னைக்கு 4வது நாள் சார். இதுக்கு காரணமே அந்த மாரிதான். எனக்கு என் புள்ளையோட உயிர் முக்கியம் சார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலன்னா என் புள்ளையோட உயிரை காப்பாத்த முடியாது சார். இதோ பாருங்க, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிற ஒருத்தரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக விடாம தடுக்கிறது கொலை முயற்சி பண்றதுக்கு சமம். இன்சு கரெக்டா பேசுது. அதனால கொலை முயற்சி பண்ணீங்கன்னு உங்களை அரெஸ்ட் கூட பண்ணலாம். முதல்ல அத பண்ணி தூக்கிட்டு போங்க சார். இதுக்குல இல்ல சார், மாறி வந்து சூரிய மாமாவோட வைஃப். அவங்க ஹஸ்பண்ட் உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க மூலிகை கொண்டு வரதுக்கு போயிருக்காங்க சார். அவங்க வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் சார். பாருங்க சார், எப்படி பைத்தியம் புடிச்சு போய் அலையுதுங்க. சார், மாறி எப்ப வருவானே சொல்ல முடியாது சார். அது வரைக்கும் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்கிற என் புள்ளைய வச்சுக்கிட்டு நான் பொறுமையா இருக்க முடியாது. ஒருவேளை மாறி வரதுக்கு லேட் ஆயிட்டா, இல்ல மூலிகையே இல்லாம வந்தா என் புள்ளையோட உயிருக்கு இவங்க எல்லாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்களே கேளுங்க சார். பாருங்க சார், பாருங்க, பெத்த மனம் பித்து, பிள்ளைங்க மனம் கல்லுங்கிற மாதிரி எப்படி கல்லு குண்டாட்ட நிக்குது பாருங்க. ஆனா தாய் ஸ்தானத்துல என் சிஸ்டர் எப்படி கண்ணீர் விடுறாங்கன்னு பாருங்க, மாப்பிள்ளையோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக. உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிற ஒருத்தரை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. தயவு செஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண விடுங்க. இதை தடுத்தீங்கன்னா உங்க எல்லாரும் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. அவங்கள மட்டும் ஆம்புலன்ஸ்ல இவர் சீக்கிரமா ஏத்துங்க. சீக்கிரமா தூக்கிட்டு வாங்க ஐயா. வா வா. தூக்கிட்டு வாங்க ஐயா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, பாத்து தூக்குங்க ஐயா. சீக்கிரம். பாவையா மாப்பிள்ளை. பாத்து பாத்துப்பா. பாத்து ஏறுங்க சிஸ்டர். சூர்யா, இருங்க, ஏறின உடனே கதவை சாத்துங்க. ரொம்ப நன்றி ஐயா, இந்த பேய்கிட்ட இருந்து மாப்பிள்ளைய காப்பாத்துறதுக்கு. நம்ம எவ்வளவோ தடுத்தோம். தாராத்த போலீஸ் கூட்டிட்டு வந்து சூரிய மாமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஆபரேஷன் பண்ணி மாமாவோட 2 கண்ணையும் எடுத்துட்டா. மாறி மூலிகை கொண்டு வந்தும் வேஸ்டா போயிடும்க்கா. என்னோட நிலைமை என் மருமகனுக்கும் வரணுமா? கடவுளே, மாப்பிள்ளை இப்படி படுத்திருக்கா மாப்பிள்ளை.
சூர்யா சூர்யா கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணி, உங்க மகனுக்கு என்னோட நிலைமை வந்துடக்கூடாது. நீங்க தான் அவனை காப்பாத்தணும். தேவி அத்தை, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சூரிய மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதை தடுக்க முடியல அத்தை. எங்களை மன்னிச்சிருங்க. சூரிய மாமாவை எப்படியாவது காப்பாத்துங்க அத்தை. மாறி வந்து கேட்டா என்ன அவளுக்கு பதில் சொல்றதுன்னு தெரியல. சீக்கிரமா மாறிய வரவேங்க அத்தை. சிஸ்டர், வெற்றி உங்களுக்கு தான். மாப்பிளைய கவுத்தாச்சு, அப்படியே கண்ணை நோண்டி எடுத்துட வேண்டியதுதான். அம்மா இருக்கேன்பா, உனக்கு எதுவுமே ஆகாம நான் பாத்துப்பேன். நீ கவலைப்படாத, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. என்ன பாசம், என்ன பாசம். இந்தடா பாத்துக்கோ. டேய் மச்சான், சார்பா பாத்துட்டுறா. கார் நம்பரு கலர்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டேய் காரை கோட்டை விட்டுறாதடா, நல்லா பாத்துக்கோ. அந்த பக்கம் பாரு. கவலைப்படாதடா, கண்கொத்தி பாம்பு மாதிரி காரியை தான் கரெக்டா பாத்துனுக்குறேன். டேய் செல்போன்ல இருக்கிற காரை பாத்துக்கிட்டு ரோட்ல வர காரை கோட்டை விட போறியா நீயே? டேய் கண்ணை ரோட்ல வர கார் மேல வைடா. சரிடா மச்சான், டென்ஷன் ஆகாதடா. ஒழுங்கா பாரு. TN09 CT 1409. மச்சான் இதே கார் தான்டா. என்ட்ரி ஆயிடுச்சு, அலர்ட்டா இரு. டேய் நான் அலர்ட்டா தான் இருக்கேன். நம்ம ஆளு அலர்ட்டா இருக்காப்லையா? கில்லி மாதிரி இருக்காரு. நீ அவர் பண்றத மட்டும் பாரு. டேய் போடா போடா. சீக்கிரம் போடா போடா. பெரியவர் அடிபட்டு விழுந்துட்டாரே, என்னாச்சு? ஐயோ ஐயா ஐயா ஐயா, என்னாச்சு? ஐயா எழுந்துருங்க. அண்ணா தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயா ஐயா கண்ணை திறந்து பாருங்க. ஐயா 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 இந்தாங்கம்மா. கொடுங்க. ஐயா பாத்து தண்ணி குடிங்க. பாத்து வரலாம்ல. அடி எதுவும் பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சாவியை போறா, சாவி. சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. என் பைய எடுத்துட்டு போறீங்க. விடு விடுன்றல. ஏய் விடு விடு. ஏய் விடு. போடா போடா போடா. போடு. போடா. நில்லுங்க. போடா. போ. சீக்கிரம்டா. நில்லுங்க. ஏய் நில்லுங்க. போ போ போ, சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. இருடா. எடு 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 எடு. போடா போடா. ஏய் நில்லுங்க. ஐயோ ஒண்ணுல பாத்து போ. பாத்து போங்க. வயசான
என்ன மேடம் இப்படி ஆகி போச்சு? பையில பணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தூக்கிட்டு ஓடுறானுங்க போல இருக்கு. தப்பிச்சு வேற ஓடிட்டானுங்க. கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மூலிகை கைய விட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹஸ்பண்ட் சரண எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. ஐயோ சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, எனக்கு ஏன் இந்த சோதனை? மூலிகையோட வருவேன்னு வீட்ல எல்லாரும் நம்பிக்கையோட இருப்பாங்க. இப்ப நான் வெறும் கையோட எப்படி வீட்டுக்கு போவேன்? மூலிகை இல்லாம நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். மூலிகை திரும்ப கிடைக்க நீங்க தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். என்னாச்சுன்னா என்ன ப்ராப்ளம் தெரியல மேடம். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பைய திருடிட்ட உடனே 2 பேர்ல ஒருத்தனோட பர்ஸ் தான் இது. இந்த ஆதார் கார்டுல அட்ரஸ் இருக்கு. நான் இந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. சரி.